and receive all the blessings. கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்பை நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆராதனையானது காலை 7 மணிக்கும், மாலை ஆராதனையானது மாலை 6 மணிக்கும் நம்முடைய சபையில் தொடர்ந்து நடைபெறுகிறது. யாவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதன்கிழமை தோறும் வேத பாட வகுப்பானது அன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் நடைபெறுகிறது. யாவரும் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வியாழக்கிழமை தோறும் சுவிசேஷ ஆராதனையானது அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. அதன் மூலமாக கடந்த வாரத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 4 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய விசுவாசிகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, சொந்த ஜனங்களாக ஞானஸ்தானத்தின் மூலமாக கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை இங்கே இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுக்காக நான் செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கே இருந்தாலும் நீங்கள் எழுந்திருக்கலாம். ஒருவேளை மேலே, ஒருவேளை கீழே, எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக புதிய விசுவாசிகளாகிய உங்களை கர்த்தர் தம்முடைய ஜனத்தாரோடு கூட சேர்த்து கொண்டபடியால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு காட்சியம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று சேர்த்து கொள்ளப்பட்ட 4 பேரை ஒப்பு கொடுக்குறோமப்பா. தேவரீர்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினதுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய நன்மைகள் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் கொடுத்து இவர்கள் மூலமாக தேவனாய் கர்த்தருடைய திட்டம், சித்தத்தை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுகிறாங்க. இவர்களையும் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். அதைத் தொடர்ந்து 2026 ஆண்டிற்கான சந்தாவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் சந்தாவை இந்த ஆண்டு செலுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் கவனமாய் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபை முடிந்த பிறகு ஒருவேளை இந்த வாக்குத்தத்த அட்டை நீங்கள் இன்னும் வாங்காமல் இருப்பீங்கன்னு சொன்னால் எல்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய அளவு படி எனக்கு தெரியும், எல்லாம் வாங்கிட்டீங்க. இருந்தாலும் யாராவது யாராவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அல்லது வாங்கி கொண்டு நீங்கள் போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவர்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் இந்த சுவிசேஷ ஆராதனை புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக தெரிந்தெடுத்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது. விசுவாசியுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏற்றவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி செய்வீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் தேவனை கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். நீர் பேசாத கல்லோ மரமோ மண்ணோ அல்ல. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த நாளில் உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் தெரிவித்திருக்கிறீர், நிரூபித்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கட்டும். நீர் உயிர்த்ததினால நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின நன்மைகளை எங்கள் கண்கள் காணும்படிக்கு, எங்களுடைய இருதயம் உணரும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. பேசுகிற அடியனை கர்த்தருடைய ஆவியானவர் உடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் சிலுவையில் மறைவிலும் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த ஆராதனை வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும் நாளாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் யாவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நாள். அல்லேலூயா. காரணம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவர் உயிரோடு எழுந்த நாள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்குமே இந்த நாள் என்னன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் உயிர் தெழுந்தார். ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமியில் வாழ்ந்து நமக்காக மரித்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக இன்று உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சிலர் இன்னமும் உங்களுக்கு சில டவுட் இருக்கும். அவர் இன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தாரா அப்படின்னாக்கா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டார். ஆகையினால அதை நாம் நினைவு கூறுகிறோமே தவிர நாம் தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. இதுவரைக்கும் யாருமே, எந்த மனுஷனும் பூமியில் வாழ்ந்து மரித்து ஒரு உயிரோடு எழுந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை. கட்டுக்கதைகள் இருக்கலாம், ஆனால் இவருக்கு சரித்திரம் உண்டு இல்லையா? எருசலேமில் இவருடைய கல்லறை இன்னமும் திறந்தபடியே இருக்கிறது, சுற்றுலா பார்க்கும்படியாக. அல்லேலூயா. அவெல்லாம் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை வச்ச இடம் இதுதான், இன்னும் திறந்துருக்குது. எல்லாம் கல்லறையும் மூடி இருக்குது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் இந்த பூமியில் மாம்சத்தினால் வாழ்ந்து முடித்தவரெல்லாம் கல்லறை திறக்க முடியாது. ஏன்னாக்கா நாற்றம் எடுக்கும். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை சுத்தமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அவர் உயிரோடு கூட எழுந்தவர். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. அல்லேலூயா. இன்னும் இதை நம்ம அவரை வர்ணிக்கணும்னா நமக்கு வார்த்தையே கிடையாது. அதனால நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்னமும் நம்ம நினச்சிக்கிறோம், அவர் மரிச்சாரு, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் செய்த ஒவ்வொன்றும் நமக்காக தான். அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார். ஆனால் எல்லாருமே அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது இடம் கிடைக்கல, மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார் அப்படின்னு. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. அவர் ஏழ்மையின் கோலத்தை தரித்தார், அந்த காரியம் நமக்கு தான். அல்லேலூயா. ஆகையினால அவருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்காக தான் அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. உலகத்தில் பிறந்த யாவரும் பிறந்தார்கள். எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம் இல்லையா? பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோ இந்த பூமியில் பிறந்தார். அவரும் வளர்ந்தார், வாழ்ந்தார், மரித்தார். ஆனால் பூமியில் இந்த உலகத்தில் ஒருவரும் செய்ய முடியாததை நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் செய்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் தான் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட எழுந்த இந்த நாள் நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிகவும் சிறப்பானது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியில தைரியமாய் நிற்பதற்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். பார்த்தீங்களா? அதை வச்சு தான். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துக்கலனாக்கா நம்ம நிற்கவே முடியாது. அவர் உயிரோடு கூட எழுந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாக தான் இன்றைக்கும் தேவ ஜனங்கள் தைரியமாக நிற்கிறாங்க. எங்கள் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமாக நம்ம சொல்ல முடியும். மற்றவங்களாம் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஒரு தைரியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன்
உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தைரியமா நம்ம சுவிசேஷம் சொல்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு காரணம் அவர் உயிரோடு கூட எழுந்தபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் தேவனுடைய குமாரனாக பிதாவிடத்தில் அவருடைய வலது பார்சத்தில் என்றென்றைக்கும் அவர் வீற்றிருக்கிறார். எதற்காக? நமக்காக, நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக பரிந்து பேசும்படியாக என்றென்றைக்கும் அவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் எப்போதும் இருக்கிறவராயிருக்கிறார். அப்போ இயேசுவானவர் தாம் உயிர்த்தெழுதலின் மூலமாக தாம் தேவகுமாரன் என்பதை, அவர் பரலோகத்திலும் இருந்து இறங்கி வந்தார் என்பதை, அவர் ஒருவரே இரட்சகர் என்பதை, அவர் ஒருவரே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்பதை அவர் வாழ்ந்து காட்டி நிரூபித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உண்மையாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வல்லமை உள்ளவர், மகிமையானவர். அவர் ஒருவரால் தான் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தையும் அதனால் வருகிற நன்மைகளையும் குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் எழுந்தது என்னவோ, அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், எழுந்தார் அப்படின்னு நம்ம பலர் சொல்லலாம். அந்த நாட்களில் சில சரித்திர சம்பவம் நடந்தது. அது மாத்திரமல்ல, அதனால நமக்கு நன்மைகளும் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொரு சம்பவத்திலும் 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள் வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்ற ஒரு நாளை தான் இன்றைக்கும் நாம் கூடி வருகிறோம். இந்த நாள், அந்த நாளில் வாரத்தின் முதலாம் நாளாகிய அதிகாலையில் சீஷர்களும் மகதலேனா மரியாள் மற்ற மரியாளும் சேர்ந்து கல்லறையில் ஓடி வந்து பார்க்குறாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து வைத்த சரீரம் இல்லை. இவங்க இல்லாதனால இவங்க பயப்படுறாங்க. அப்போ தேவ தூதர் சொன்ன வார்த்தை தான் இது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், அவரிடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். உடனே போய் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஞாபகம் வருது, அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தாம் சொன்னபடி அவர் செய்கிற தேவன் என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் அவர் சரியாய் நிறைவேற்றினார் என்பதை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றினது இல்லையா. அதில் ஒன்று, தாம் மரணத்தை குறித்து அவர் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் சீஷர்களுக்கு அவர் அறிவித்து கொண்டே வந்தார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனத்தையும் வாசிக்க போறோம். கவனிங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவருடைய மரணத்தை குறித்தும் நான் மரிக்கப் போகிறேன் என்றும் பின்பதாக நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொல்லி உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக நேரம் அவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னதை தான் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கும் ஜனங்க, மனுஷர்கள் எத்தனை பேர் யார் ஒன்றா இருக்கலாம், சொன்னதை செய்ய முடியாது. எத்தனை அதிகாரத்தில் கூட இருக்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட மாறிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாதவர் இல்லையா. மல்கியாம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லி, நான் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா
இல்லையா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர் இல்லையா? மனுஷன் தான் இன்னைக்கு சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமே, சரி வேற டைலாக் போடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றிடுவோம். எப்பா தயவுசெய்து கோச்சிக்காத, அன்றைக்கி நான் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன், இன்றைக்கி நீ வரும்போது நான் இல்லை, ஆகையினால கொஞ்சம் கோச்சிக்காத, இன்னொரு நாளைக்கு இருக்கும்போது நானே கூப்பிட்டு தரேன் சொல்லிட்டு இருந்தாலும் கூட மாட்டாங்க, அது வேற. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. எபிரேயர் 10:23 சொல்லுது, வாக்கு தத்தம் செய்தவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படியாக நிறைவேற்றிய முடிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வாழ்க்கை குறித்ததே அவர் சொல்லி அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த உயிரோடு கூட எழுந்த பின்புதான் அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. அதை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போ இவர் உயிரோடு கூட எழுந்து இவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்றைக்கு நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்த பின்பு அவர் சொல்லுகிற வாக்கு தத்தம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க ஒரு விஷயத்தை அங்க சொல்லிட்டு தான் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதை எடுத்துக்கோனாக்கா, ஃபர்ஸ்ட் வானா எனக்கு, ரெண்டாவது எடுத்துக்கோ, இது நல்லா இருக்குது, அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கார், சூப்பராக இருக்குது, எடுத்துக்கோ. ஆனால் அவர் ஒன்று சொன்ன பற்றி அது வேணாம், ஏன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம செய்கிறதில்ல. ஆனால் எப்போவுமே தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு தான் அவருடைய வாக்குத்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அதை நீ செய்யும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது சொல்கிறாரு, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்பாக நீ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு இல்லையா சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட்ட இல்லையா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவளுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவளை விட்டுறாதீங்க, உபதேசம் பண்ணுங்க. நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் நான் உலகத்தை முடி பரியந்தும் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருப்பேன். அப்போ யாருக்கு இதை சொல்கிறாரு சொல்லுங்களேன். அப்போ நம்ம கம்முன்னு வந்துட்டு கம்முன்னு போனாக்கா சொல்லுங்களேன். இது உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆனால் என் வாழ்க்கையில் செய்யவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அதெல்லாம் வாக்கு தத்தெல்லாம் பொய்யானது பொழுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, வாக்கு தத்தம் உண்மையுள்ளது. நம்ம எதை தேவனாய் கர்த்தர் நமக்கு சொன்ன கட்டளைகளை நீங்கள் செய்யும்போது அவர் சொன்ன வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம ஒன்று செய்கிறதே இல்லை, அதனால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருமையும் பாராட்ட முடியல, நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் சொன்ன கட்டளை நம்ம நிறைவேற்ற வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் சொல்லவே இல்லை இந்த வார்த்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி அவர் சொல்லவே இல்லை. வம்சகுமாரன் கல்லர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அல்லது வேதப்பாரகர் பரிசேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அல்லது மனுஷ கையில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டே வருவார். ஆனால் இந்த வார்த்தையை நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் எங்குமே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல இங்கே இருக்குது. எப்போது அது சொல்லப்பட்டதுனாக்கா, அவர் உயிரோடு கூட எழுந்த பின்பு தான் அந்த வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் அவருக்கு மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர். இனி அவருக்கு என்ன இல்லை, மரணமே கிடையாது தான் அவர் சொல்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த தேவன் இப்போ வாக்கு பண்ணுறாரு, அதையும் அவர் தாம் சொன்னபடியே அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. அவர் மரணத்தை குறித்தே சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், நமக்கு வாக்கு பண்ணின தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பின்பு இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறாரு, உங்களோடு கூட தான் நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் இல்லையா, உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆகையினால தான் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அவர் இம்மானுவேலர். ஹல்லேலூயா. இம்மானுவேலர்னா தேவன் நம்மோட கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா, அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் எப்போ வேலை செய்யுதுன்னா இன்றைக்கு. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு அந்த பேர் வருது, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றினார் என்பதை சீஷர்களுக்கு தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டது. அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ, அன்னைக்கு சொன்னார்லப்பா, நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அதனால் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார் இல்லையா. அன்றைக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து சொன்னதை நம்ம வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுவார். நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். 2வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18, 20 வாசிப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய மார்க் 16, 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். 18 வரைக்கும் வாசிச்சா 20 தொடர்ந்து வாசி. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஏன் உங்களை உற்சாகப்படுத்துறேன்னா, அந்த நாட்களில் அப்படியே நிறைவேற்றினார், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் புறப்பட்டு போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து சொன்ன அந்த கிரியையெல்லாம் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்னா, நான் எப்படி இந்த பூமியில அதிகாரம் உடையவராய் இருந்தேனோ அதே போல இவர்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆனால் முன்பதாக அவர் அதிகாரம் கொடுக்கல. காரணம் ஏன் அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்த பின்புதான் அவர் அதிகாரமுடையவராய் மாறினார் என்று சொல்லி இங்கே மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். அல்லேலூயா. அப்போ இயேசுக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். எப்பொழுது அப்படின்னா, அவர் உயிரோடு கூட எழுந்த பின்பு நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் அதிகாரம் பெற்றவராக இருந்தார். அப்போ அதுக்கு முன்பதாக இவர் உயிரோடு கூட எழும்பலைன்னா அப்போ அந்த அதிகாரம் நமக்கு உண்மையாக கிடையாது தான். ஏன் அப்படின்னா, அந்த அதிகாரம் பிசாசுக்கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. இதையும் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கேயும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? பின்பு இயேசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகலத்தையும் காண்பித்து
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். கவனிக்கணும், இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். காரணம் ஏன்னா, இவர்கிட்ட எப்படி அதிகாரம் வந்துச்சு? அப்போ இவனுக்கு அதிகாரமும் கொடுக்கலையே, தேவன் ஒரு நாளும் பிசாசுக்கு அதிகாரத்தையே கொடுக்கலையே. அப்போ இவன் எப்படி வாங்கினான் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆதாம் வாழ்க்கையில் நீங்கள் போய் பார்க்கும்போது ஆதாமையும் ஏவாளையும் தேவனை கர்த்தர் அடித்து பூமியை நீங்கள் என்ன பண்ண ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பூமியை ஆளுவதற்குண்டான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர்களை தேவனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். இந்த பிசாசான் என்ன பண்ணான்னா, அவளை வஞ்சகமாய் என்ன பண்ணிட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்துட்டானா. எப்படி அதிகாரம் போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம்படி செய்தான். ஆனால் பொய்யான வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி செய்து ஏமாற்றி வஞ்சித்து தேவன் கொடுத்த சகல அதிகாரத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், பிடுங்கி கொண்டான். பாருங்களேன், இப்போ இந்த பூமியில் அதுக்கு பின்பதாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதிகாரம் இல்லாமல் அப்பனாலாம் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அதிகாரமே இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஆகையினால இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, அவர் மீண்டுமாக இல்லையா, அவர் இந்த அதிகாரத்தை, தேவனுடைய அதிகாரம் அது தேவன் தம்மை போல அவர் நம்மை உருவாக்கினதுனால, அவர் ஆள் தத்துவம் உள்ளவராக இருக்கிறதுனால அந்த ஆள் தத்துவம் உள்ள அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷன் பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். இப்போ இந்த அதிகாரத்தை வாங்கணும்னா இந்த ஆதாமால முடியாது, எந்த மனுஷனால முடியாது. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்படி பிசாசனை ஏமாற்றி பிடிங்கிட்டானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, அவர் மீண்டுமாக மனிதனாக பிறந்தாருங்க. அல்லேலூயா. மனிதனாக பிறந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே மரித்தார், பிசாசிடம் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் அவர் பிடுங்கி அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு இழந்து போன சகல அதிகாரத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த அதிகாரம் இன்றைக்கு நமக்கு வருவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இன்றைக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. எப்படின்னா, இவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இவர் பெற்ற அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அவர் நமக்கு இழந்து போன இல்லையா, ஏமாற்றி பிடுங்கப்பட்ட சகல அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணாலும் பிசாசு ஓடும், நீங்க ஜெபம் பண்ணாலும் வியாதி சுகமாகும், நீங்க ஜெபம் பண்ணாலும் நன்மை கிடைக்கும், நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தெல்லாம் கர்த்தருடைய அதிகாரத்தை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனங்களா இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு நீங்கள் யாவரும் சொந்தக்காரர். அல்லேலூயா. நீங்க எதை குறித்து பயப்படக்கூடாது. இல்லையா, உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லையா, இயேசு நாமத்தினால எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதிகாரமா நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால 2 விதமான அதிகாரம் நமக்கு கொடுத்துறார். அவருடைய நாமத்தினால நீங்க அதிகாரம் பெற்றுக்கொள்ளணும், அவர் ரத்தத்தினால நமக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நான் ஒன்றுத்துக்கும் உதவில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் கர்த்தர் சில அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அந்த அதிகாரத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுந்த பின்பு இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தோடு கூட நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக வாழணும். அல்லேலூயா. 3வது சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினால வரும் நமக்கு நன்மை.
லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். போதும். அல்லேலூயா. இங்க இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அருமையான ஒரு வேத பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மீண்டும் அந்த வசனத்தை டிஸ்பிளேல பாருங்க. 1-2 நான் வாசிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், நல்ல ஒரு வேத பகுதியை மீண்டுமா நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? மீண்டும் வாசிப்பாங்க, கவனிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு போதும். அல்லேலூயா. ஒரு காட்சியை பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னாக்கா, கல்லறையை அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை, புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு கல் அல்ல. அல்லேலூயா. சாதாரணமான ஒரு கல் அல்ல. இந்த கல், கவனிக்கணும், கல்லறையை மூடும்படியாக, அடைத்து வைக்கும்படியாக அதற்கென்றே உருவாக்கப்பட்ட கல். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தாரு. இந்த மரித்த போது இயேசு கிறிஸ்துவை இந்த கல்லறையில் வைத்து அதை மூடும்படியாக ஒரு பெரிய கல்லை என்ன பண்ணாலாம், ஏரோதின் நாட்களில் அவருடைய அதிகாரத்தின் மூலமாக அந்த கல்லை புரட்டி கொண்டு வந்து வச்சாங்க. வேதத்தில் அருமையாக இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய கல்லை அவன் என்ன பண்ணாலாம் கொண்டு வந்து கல்லறையில் அடைத்து வைத்தார்கள். ஏன் அப்படின்னா, சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆகையினால அவங்களுடைய எண்ணம் தூக்கிட்டு போயிட்டு உயிர் தெரிந்துருவார். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார் அவரு, நான் உயிர்த்தெழுவேன் சொல்லினுங்கிறாரு. இவங்க சீசங்க தந்திரமாக வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை தூக்கின்னு போயிட்டு அவர் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் அந்த கல்லறையுள்ள அதை எப்போவுமே மூடி வைக்கும்படி அதற்கு கல்லை புரட்டி வைத்து அதுக்குண்டான ஒரு சேவகர்கள் என்ன பண்ணாங்களா, பாதுகாப்பு வச்சாங்களாம். ஆனால் கர்த்தர் அவர் உயிர்த்தெழும்போது எந்த கல்லும் தடையாகவே இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் புரட்டி தள்ளினார். அல்லேலூயா. இதில் ஒரு நமக்கு நன்மை உண்டு. அவர் வெளியே வருவதற்கு கல் புரட்டப்படணும். ஆனால் நமக்கு ஒரு நன்மை அப்படின்னா பாருங்க, இதற்கு பொருள், மனுஷன் கல்லறையில் கல்லை அடைப்பான். இதுதான் அவனு வேலையை. மனுஷன் என்ன வேலை? அடைக்கிற வேலை தான். ஆனால் தேவனை கர்த்தர் திறக்கிற வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான ஒரு காரியத்தை இங்கே தேவனாய் கர்த்தர் செய்கிறாரு. அப்போ நம் தேவன் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது ஒரு தடையும் இல்லாதபடிக்கு சகலத்தையும் அந்த ஒரு பெரிய கல்லை அவர் புரட்டி தள்ளினார். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு எதிராக இருக்கிற தடைகள், அல்லேலூயா, தடையான கல் இருக்கலாம், சில காரியங்கள் தடையாகவே இருக்கலாம். இதுவரையிலும் நம்ம இந்த காரியம் முடியலையே, தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சில காரியங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஏங்கி கொண்டு இருக்கலாம். சில வேளை அதற்காக எதிர்பார்த்தவர்களாக இருக்கலாம், முயற்சி செய்திருக்கலாம். உங்கள் முயற்சி மூலமாக நீங்கள் பிரயாசத்தோடு கூட செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபோது அந்த தடையான காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் தடைகள் நிமித்தமாக கஷ்டப்படுறீங்களோ அந்தந்த தடைகள்லாம் மாற்றுவதற்காகவே அவர் உயிரோடு கூட எழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் சில பேருக்கு திருமணம் ஆகலை, தடை. சில பேருக்கு வேலையே இல்லை, தடை. சில பேருக்கு நன்மையே வரல, தடை. சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் தடையாக இருப்பாங்க. சில பேருக்கு பாருங்க அவருடைய ரட்சிப்பே இல்லாமல் தடையாக இருப்பாங்க. சில பேர் பின்மாற்றத்தை மாறுவதற்கே தடையாக இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாமே தடையாக இருப்பாங்க. இது இருந்தால் வந்துடுவேன், அது இருந்தால் வந்துடுவேன் அப்படின்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார்.
உங்கள் தடைகள்லாம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் மனுஷன் கொண்டு வந்து அடைப்பான். நீ வாழக்கூடாது என்று சொல்லி நினைக்கிற மனுஷன் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு மனுஷனால அல்லது பிசாசினால தடைகள் வரலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் எல்லா தடைகளையும் மாற்றுகிறவர். அவருக்கு ஒரு பேர் உண்டு. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கு ஒரு பேர் தடைகளை உடைப்பவர். அல்லேலூயா. வாசிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. வாசிமா. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அவர் நம்முடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு கிறிஸ்து உயிரோட கூட எழுந்துக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தடைகள் தான். இன்றைக்கும் உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில தடைகள் தான். ஆனா தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற உங்க வாழ்க்கையில நம்ம தடைகளை காண முடியும். ஆனா எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவர் நம் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட அவர் எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தடைகள் யாவற்றையும் மாற்றி போடுவதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நாம் தேவனுடைய நன்மைகளை காணுவதற்காக தேவனை கர்த்தர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஆகையினால அவர் எழுந்தபடியால் இதுவரையிலும் நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள்லாம் அது நிச்சயமாய் நீங்கி போகும், புரட்டி தள்ளப்படும். அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசி. வேதம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9:23. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்போ கூடுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ விசுவாசிப்பதற்கு அது கஷ்டம் போல இருக்கும். ஆனா நீ விசுவாசிச்சின்னா தான் உனக்கு என்னது ஆகும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அது கூடும். கவனிக்கணும். அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இல்லையா? விசுவாசிக்கிறவனு தான் அந்த நேரத்தில் கூடும். நீ விசுவாசிக்கலன்னா அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ கூடுகிறது பாருங்க, அந்த சமயத்தில் அது சேருகிறது. அப்போ உங்கள் காரியம் அப்படியே இருக்கலாம், கிரியை சேத மாதிரி இருக்கலாம். நீங்கள் என்னைக்கு நீங்கள் மனதார முழுமையாக விசுவாசிக்கும் போது அந்த நேரத்தில் உங்கள் விசுவாசத்தின் பலன் கூடும்படி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர், அதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசின்னு சொன்னால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா தடைகள் நீங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 4வது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அந்த சூழ்நிலையில் நடந்த சம்பவமும் நமக்கு அதனால் வந்த நன்மைகளும். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை நிலத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும்
அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். அல்லேலூயா. இங்கதான் ஒரு காரியத்தை அவர் நிரூபிக்கிறாரு, ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட விரும்புறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து அவரை என்ன பண்ணலாம், அடக்கம் பண்ணினாங்க. எப்படி இந்த அடக்கம் செய்வாங்கனாக்கா, அந்த நாட்கள்லாம் ஒரு வெள்ளை துணியில், பெரிய துணியில் என்ன பண்ணுவோன்னா, அதை என்ன பண்ண பேக்கிங் பண்ணுவோம். அப்படியே சுற்றி வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, தலை முழுவதுமாக பேக் பண்ணிவிடுவோம். முழுவதுமாக தனியெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேக் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணுவோன்னா பேக் பண்ணி, ஏன்னா லாசருவை அப்படி தான் இருந்தான். அப்போ லாசருவை வா அப்படின்னு சொல்லி அழைக்கும்போது, இது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 43, 44 இந்த வசனம் இருக்குது. அவன் சீலைகளினால் சுட்டப்பட்டவனா வெளியே வந்தான். எல்லாம் பயந்துட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அவனை கட்ட எடுத்து விடுங்க. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த சீலைகளை அவனை கழற்றினார்கள். அவன் உண்மையாகவே பாருங்க, அவன் அந்த நாளில் உயிரோடு கூட எழுந்தான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது யூதருடைய பாரம்பரியத்தின்படி அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஒரு மரித்து போனால் அவனை சீலைகளினால் என்ன பண்ணுவான்னா முழுவதுமாக சுற்றுவாங்க. இன்றைக்கெல்லாம் நமக்கு அப்படி இல்லை, போத்திடுறாங்க. அல்லேலூயா. போதும், இதோட போதும். அவங்களுக்கு ரொம்ப துணி கூட என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. போதும், இது வரைக்கும் போதும், வாழ்ந்தது நீ போதும், உனக்கு ஒரு மூஞ்சில் என்ன பண்ணுவாங்க, நீ மூடி அனுப்பிடு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அந்த நாட்கள்லாம் பெரிய சீலை எடுத்துக்குவாங்க. சீலைன்னா சேலை தான் சீலைன்னுவாங்க, லென்த்து. அதை எடுத்து என்ன பண்ணால் அவர் அழகாக என்ன பண்ணால் மருந்துகள், பதப்படுத்த வேண்டிய அந்த வாசனை திரவெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்களாம், பேக் பண்ணி வைப்பாங்க. எப்போ இருந்தாலும் அந்த வாசனை இருக்கணும். ஆனால் பாருங்கள், அவர் சீலைகள் என்னன்னு சுட்டப்பட்டார். ஆனால் இவங்க வச்சாங்க, இவங்க தான். ஆனால் பேதுரு போய் பார்க்குறாரு, அது வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவருக்கே சந்தேகமாச்சு. ஆனால் ஒன்று அவருக்குள்ள மைண்டுக்கு வருது, இவர் யூதர் என்பதை அந்த இடத்துல அவர் நிரூபித்தார் என்கிறத இந்த பேதுரு யோசிக்கிறார். ஓ, இவர் யூதருடைய ராஜா, யூதருடைய வம்சத்தில் வந்தவர், யூதருடைய பாரம்பரியத்தில் வந்தவர். இந்த யூதர்கள் என்பதை, நான் யூதன் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையில் ஒரு சாட்சியாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். என்னன்னாக்கா 7ஆம் வசனத்தை மாத்திரம் மீண்டுமா வாசிங்க. இப்போ கவனி. சீலைகள் கிடைக்கிறதையும், சீலைகள் இருக்குது, அப்படியே அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. பாருங்க, அவர் தலையிலிருந்து சுற்றினதை தனியா கழட்டி அதை சுருட்டி என்ன பண்ணலாம், தலைமாட்டாண்ட அது அது தலையில சுற்றப்பட்டதாக அது கழட்டி வைத்து, மீதி எல்லாம் தனியா இருக்குது. என்னடா இது, ஒரு எழுந்து போயிருக்கிறாருன்னா அப்படியே அந்த சீலைகள் இருக்கணும். ஆனால் இதை அவர் வேலை மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, சுருட்டி அதை தனியாக வச்சுட்டு போயிட்டாரு. வர்றவங்கெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பேதுரு வந்தோடனே புரிஞ்சிட்டாரு, ஓ நிச்சயமாகவே இவர் ஒரு யூதன் என்பதை நிரூபித்தார். ஏன் அப்படின்னா, யூதர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தபோது, இயேசு கிறிஸ்துனுடைய தொழில், அவனுடைய அப்பா தொழில் அவர் செஞ்சார். என்ன தொழில்னா, கலப்பைகள் செய்கிற தொழில். கலப்பைகள் அப்படின்னா ஏர் உழுவதற்கு தேவையான ஒரு பொருள் தான் கலப்பை. நம்மலாம் அதெல்லாம் நான் பார்க்கல, அதனால் நமக்கு தெரியல. இந்த கலப்பை செய்கிற ஆச்சாரியா இருந்தார். அதாவது அவர் கார்பண்டர், இயேசு கிறிஸ்துடைய தகப்பன், வளர்ப்பு தகப்பன் இல்லையா, யோசேப்பு வளர்ப்பு தகப்பன். அப்போ அவர் என்ன பண்ணாரு, கார்பன் வேலை அவர் சொந்தமாக ஒரு கடை வச்சிருந்தார். இவருக்கு என்ன வேலைன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கலப்பைகளை செய்து கொடுக்குற ஒரு தொழிலாளி தான் அவர். ஒவ்வொரு யூதனும் தன் பிள்ளைக்கு சொந்த தொழிலை சொல்லித்தரணும். அவங்கள சொல்லி கொடுத்து அவங்கள என்ன பண்ணோம், அவங்கள அந்த தொழிலில் அவங்கள என்ன பண்ணோம், வளர்ச்சி அடையும்படி செய்யணும். அவங்களே அந்த தொழிலை பார்த்துக்கணும். அவங்களே என்ன பண்ணோம், அவங்கள ஒரு சொந்த வீடு அவங்களே கட்டிக்கணும். அவங்களே என்ன பண்ணணும்னாக்கா, அவனுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லாவற்றையும் அவரை செஞ்சுக்கணும். இதுதான் யூதருடைய வழக்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் 30 வயசு வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னா, தகப்பனோட அந்த தகப்பனுக்கு ஒத்தாசையாக வேலை செஞ்சார். கவனிக்கணும் பிள்ளைங்க, இன்னைக்கு உனக்கு நான் தெரியும், நாங்கள் படிச்சிட்டோம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது,
அப்படின்னு இயேசு கிறிஸ்து தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அந்த வேலையில் அவரும் செய்தார். அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கிற நாட்களில் ஒரு யூதன் அப்படின்னாக்கா அவனுடைய ஒரு செயலினுடைய முடிவு ஒன்று அவன் என்ன பண்ணுவான்னா தெரிவிப்பானான். இவங்ககிட்ட என்ன பண்ணுவான்னா ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அந்த காரியத்தை செய்யும்போது இந்த சீலையானது தலையில் அவர் என்ன பண்ணனா சுருட்டி ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்ட பின்பு அதை அவன் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோன்னா வேலை செய்வதற்கு ஒரு வேலை தலைப்பா போல் கட்டுவாங்க. முடிஞ்ச பிறகு அப்பா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, லஞ்சு சாப்பிடும்போது நான் பார்த்துருக்குறேன், அதெல்லாம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் முகத்தெல்லாம் துவச்சிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இவனுடைய வேலை என்னன்னாக்கா அந்த வேலை செய்கிற வரைக்கும் அந்த தலையில் சுற்றப்பட்ட அந்த தலைப்பாக அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு வேலை முடிச்சிட்டார் என்பதை நிரூபிப்பதற்கு அது சுற்றப்பட்டு வச்சிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேலை கொடுத்தவங்க வருவாங்க, என்னப்பா ஆளே காணோம், எங்கப்பா போயிட்டாரு, எங்கேயோ வெளியே போயிட்டார் பழகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்தோடனே ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க. எதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கன்னா அவங்க பொருளை வச்சு இல்லை, அவர் சுற்றப்பட்ட அந்த தலையை பாகையை பார்த்து சொல்லுவாங்க நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அடையாளத்தை வைப்பார்கள் யூதர்கள். அல்லேலூயா. அதே போல தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலில் ஒன்றை தெரிவிக்கிறாரு, பிதா கொடுத்த வேலையை நான் செய்து முடித்துட்டேன். அல்லேலூயா. இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் விடுவித்து விட்டேன் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலையில் சுற்றப்பட்ட சீலையினால நமக்கு அவர் தெரிவிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய, உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய, நீங்கள் போராடி கொண்டிருக்க எல்லா நன்மைகளையும் நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, என் உயிர்த்தெழுதல் மூலமாக எல்லாவற்றையும் நான் செய்துட்டேன். அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் எப்போ செட் பண்ணிட்டாரு, அதின் காலத்தில் நேர்ச்சியாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குண்டான வழியை அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் அவர் செய்து முடித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் இன்னும் எனக்கு ஆண்டவர் இதை செய்யணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக மாறினா போதும். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் மாறினா போதும். உங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் போவே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் செய்து முடித்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் வாங்குவதற்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் தயாராகிடணும். அல்லேலூயா. இல்லையா? நம்ம கூட ஒருத்தர் பாருங்க, ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஏன் வாங்க முடியலன்றதுக்கு நான் உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன். இப்போ அதை மாற்றிக்க. அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில் நன்மை இல்லை, பெற்றுக்கொள்ளாதவர்கள் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நன்மை இல்லை அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சிங்களேன், இதுதான் நம்ம. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, ஏதோ பாவம் சாப்பாடு கூட இல்லாமல் சாப்பாட்டுக்கு எத்தனை வராங்க, ஏதோ சாப்பாடு கொடுமா போதும், என்ன வயிறாருன்னா போதும் அப்படின்னு சொல்லி வராங்கன்னு வச்சிங்களேன். அவங்க கையில் ஒரு பாத்திரத்தை எத்தனை வராங்க, ஏதோ தட்டோ ஏதோ குண்டான எத்தனை வராங்க இல்லையா? தட்டெல்லாம் இல்லை, இந்த இடத்துல குண்டான் தான் நினைக்கிறேன், எத்தனை வருவாங்க. சரியா? வானா விட்டுருங்க, குண்டா எத்தனை வராங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறோம், சோ பாவமாக இருக்குது, என்ன பண்ணலாம் உங்களுக்கு, நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசு ஏவுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆளை பார்த்தா பாவமாகுது, ஆனால் பாத்திரத்தை பார்த்தா உங்களால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி இருக்குது? ஐயோ சரி, இதில் நம்மளால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. போப்பா நீ என்ன பண்ணு, இதை போய் கொஞ்சம் கழுவினு வா. இல்லைங்க தயவுசெய்து இதிலே போடுங்க. ஓ இது பாத்திரம் கெட்ட பாத்திரம்ப்பா, நான் கொடுக்குறது நல்ல பொருள், அதில் போட்டால் என்ன ஆகும், கெட்டு போயிடும். பாருங்களேன், இதைத்தான் நம்ம வச்சுன்னு காலங்காலமாக வச்சுன்னுக்குறோம். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு இறங்கும். அது சொல்ற, நீ நல்ல பாத்திரமாய் மாறு, நான் உனக்கு இனியே ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே மாற்றக்கூடியவன் நான் தான், என் பாத்திரம், என் ஆத்துமா உமக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறட்டும் ராஜா. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியல? நம்ம ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. நான் சுத்தமாக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரனா இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுவீன்னு சொன்னா உங்களுக்கு தடையதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, அவர்
நமக்காக சகலத்தையும் செய்து முடித்திட்டார். எப்போது? உயிர்த்ததுனால. அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையினால உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், நீங்கள் வாழ்நாள் முழுதுமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவருடைய உயிர்த்ததுனால அவர் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம்லாம் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் தயாராக வேண்டியதுதான் உங்கள் வேலை. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் மாறுங்க, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுங்க. பிரியமுள்ளவர்களுக்கு அதிகமான பிளஸ்ஸிங் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி மாறுவது? அவரை போல மாறுங்க. அல்லேலூயா. இல்லையா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. நான் ஆசீர்வாதத்தை அல்ல, அவரையே நமக்குள்ள உங்களுக்கு கொடுத்துறாரு. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் அவரே உங்களுக்குள்ள வந்துடுன்றார். அப்போ எதுக்குங்க நமக்கு ஆசீர்வாதம்? நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவுமாய் ஆசீர்வாதமாய் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவனே உங்களுக்குள்ள இருந்து அதின் வேலையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர் வழி உண்டாக்குவார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. இன்னொரு பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், அவருடைய உழைத்ததனால் நமக்கு வரும் நன்மை. இன்னும் சொல்லினே போகலாம், நீங்கள் உட்காரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இப்ப இவங்க நம்ம சுவிசேஷ புத்தகத்துல வாசிச்சுட்டே இருக்கிறோம். இந்த மரியாள் இவங்க என்ன பண்றாங்களா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் காணாம போயிட்டோடனே அவங்க மீது ரொம்ப பாசத்தினால என்ன பண்ணலாம், அழுகுறாங்க. அப்போ தேவதூதர் சொல்றாங்க, இல்லைங்க அவர் எழுந்துட்டார். ரொம்ப துக்கமாயிடுச்சு, ஏன்னா பார்க்கணுன்னு வந்தேன். அவங்க என்ன வந்தாங்கனாக்கா, அவருக்கு திருப்பி அந்த மருந்தெல்லாம் போட்டணும் அப்படின்னு சொல்லி, அந்த வாசனை திரவியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் சம்பவம் அவங்க இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், கவனிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா. இப்ப இதை சொல்லிட்ட பிறகு அவங்க திரும்புறாங்க, இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இதை அவ காண்றா. சரிங்களா? அவள் கண்டாள். என்ன நடக்குதா? ஆனாலும் இயேசு என்று சொல்லி அவளை அறிந்து கொள்ளல. எப்படி அறிந்து கொண்டாள் என்று சொன்னால் வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு தோற்றத்தை அவர் காண்பிக்கிறார். எப்படிப்பட்டவராக காண்பிக்கிறார்னா, தோட்டக்காரனை போல காண்பிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவா காண்பிக்கல. அப்போ இவருடைய பார்வைக்கு அவர் எப்படி இருக்காருன்னா, தோட்டத்தில் வேலை செய்யறது போல என்ன பண்ணாரா, அதில் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. தோட்டக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி பாய்ச்சுவாங்க, அதை என்ன பண்ணுவோன்னா, வளர்ந்துருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் சீர் பண்ணுமா பண்ணுகிறாங்க. அப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிப்பா அவர் தோட்டக்காரன் சொல்லி, ஐயா, நீர் அவரை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா, நீங்கள் எங்கன்னா ஒரு வேளை எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா அவர் இடத்த சொல்லுவோன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இவ கண்ணுக்கு தோட்டக்காரை போல இருந்தார். ஏன் தோட்டக்காரை போல இருந்தார் அப்படின்னா, இதுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் ஆதாமை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை இல்லையா? இந்த முதலாம் ஆதாம் என்ன செய்தாரா, இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை அவன் என்ன பண்ண, வஞ்சிக்கப்பட்டு தோற்று போய் பிசாசிண்டத்தில் ஏமாந்து தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார். இதை நீங்க ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமா? 2:15 ஃபர்ஸ்ட்
3:24 2வது. தேவனாகிய கர்த்தர் ஆ. மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு இங்க அவன் தவறு செய்யறான். இப்ப தோட்டத்துல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆகையினால தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விடப்படுகிறார்கள். இது முதற்கொண்டு இந்த தோட்டத்தை மூடுவதற்கு இல்லையா அவர் சுடரொளி ஏந்திய பட்டயம் பொறித்து கொண்டு இருக்கிற அங்க தேவதூதரை நிற்க வச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நீ என்னைக்குமே தோட்டத்துக்குள்ள வர முடியாது. இயேசு கிறிஸ்து தோட்டத்துக்குள்ள தான் வந்தாரு. ஹல்லேலூயா. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த முதலாம் ஆதாம் எனக்கு கொடுத்த தோட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன், எனக்கு கொடுத்த பணியை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வருந்தி இருக்கலாம். பிசாசு வஞ்சகம் ஏமாற்றி நல்லா சுகமாக இருந்த தோட்டத்திலேருந்து வெளியே துரத்தி இருக்கலாம் இல்லையா. இந்த ஆதாம் சொல்லியிருப்பான், இனிமேல் எந்த ஜென்ரேஷனும் இந்த தோட்டத்துக்குள்ளே போகவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே பிசாசை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். எந்த தோட்டத்தை விட்டு இந்த முதலாம் ஆதாம் துரத்தப்பட்டானோ அதே தோட்டக்காரராக ஜெயம் எடுத்தவராக அவர் காணப்பட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தோட்டக்காரர். இது எதை காட்டுதுன்னா, முதலாம் ஆதாம் என்ன பண்ணா, தோற்று போனா, துரத்தப்பட்டான். 2ஆம் ஆதாமாக்கிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராய் தோட்டத்தில் அவர் இருக்கிறத இவர் பார்க்கிறார், தோட்டக்காரனை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இங்க அவர் தாம் ஜெயம் பெற்றவர் என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கிறார் இல்லையா. அங்க சூழ்நிலை இவர் தோட்டக்காரர். ஆனா நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, நான் பிசாசை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாம் தோற்று போனான், தோட்டத்தில் இருக்க முடியாது, வெளியே போயிட்டான். இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அதே தோட்டத்துல தேவன் ஆதாம் கொடுத்த கட்டளைய, ஆதாம் கொடுத்த வேலைய இவர் செய்து முடித்தாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட அவர் இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொன்னா, பிசாசை ஜெயித்தவராக இருக்கிறார். இந்த ஜெயம் வேற யாருக்கும் இல்லைங்க, நமக்கு தான். எப்படின்னா, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்களும் அவர் நிமித்தமாக ஜெயம் பெற்ற சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனாக அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. கடைசி ஒன்றை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்ததனால நமக்கு ஒன்றை அவர் தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார் விசேஷமானது அப்படின்னாக்கா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. 20, 21, 22 வாசிக்கலாம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். போதும். அல்லேலூயா. இங்க ஒன்றை நாம் பார்க்கிறோம், விசேஷமான பிளஸ் என்னன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான், ஆனா நிரந்தரமா இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் கிரியை செய்ய முடியாமல் இருந்த அந்த சமயத்தை இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த வாழ்க்கையை அவர் நிரந்தரமாய் மாற்றுறார். அல்லேலூயா. இப்போ உயிரோடு கூட எழுந்துற பிறகு இவரால் ஒன்று தராரு இல்லையா. நான் போனால் என்ன பண்ண முடியும், உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி யோவான் அது 14ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. தேற்றவாளனை குறித்ததான செய்தி இங்கே சொல்கிறாரு. அவர்களுக்கு ஊதி என்ன, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுலனாக்கா நமக்கு இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தான் கொர்நேலியின் குடும்பம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க.
இல்லையா? அநேகர் அதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கல, அவர் உயிரோடு கூட எழுந்துக்கலனாக்கா நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலே இல்லை. ஆகையினால இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார். என்னன்னாக்கா உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களோட கூட இருந்து எல்லா நன்மைகளையும் அற்புதங்களையும் காணும்படியாக தேவன் தம்முடைய ஆவியை இந்த உயிர்த்ததன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 6 காரியத்தை நம்ம இந்த நாளில் கவனித்தோம். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து அவர் நம்மோடு கூட சதா காலமும் வாசமாக இருக்கும்படியான நன்மையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து அவர் சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து நமக்கு சகல தேவைகளை சந்திக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து நமக்கு ஜெயம் தரும் வாழ்க்கையை அவர் காண்பித்தார், வழி நடத்துகிறார். கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? இந்த உயிர்த்தெழுதல் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த உயிர்த்தெழுதல் நாள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோட கூட வாசம் பண்ணும்படியாய் அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல் நாள் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதல் நாள் உங்கள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு சகல தேவைகளையும் சந்திக்கும்படியாக அவர் கிரியை செய்தார். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உங்களுக்கு ஜெயம் உண்டாக போகிறது. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் விசுவாசித்து நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாழ்நாள் முழுதுமாய் உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தூய ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க.